மெக்ரோனியில் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மெக்ரோனி, பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய் இந்த 4 பொருள் இருந்தால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அது எப்படி இது சாப்பிட வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெக்ரோனி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கொட்டிடுங்க. இது உங்களுக்கு அவிக்க தெரியும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி தண்ணியில் கொட்டி மூடிடுங்க. அவ்வளோதான், வெந்துடும். இது அப்படியே வெடிக்கட்டி வச்சுருங்க. இது மாதிரி ஒரு வெடிக்கட்டியில் கொட்டிடுங்க. அது தண்ணிலாம் இருந்தவுடனே எடுத்துக்கலாம். எடுத்து அதை ஓரமாக வச்சுருங்க. அது மாதிரி இது பாருங்கள், அவ்வளோதான். நம்ம கையில் பிச்சு போட்டோம்னா உதிரி உதிரி ஆகிடும். அதுவே தானாக உதிரி ஆகிடும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய். தேங்காய் இதை மாதிரி திருவி வச்சுங்க. இல்லை மிக்சியில் போட்டு கூட தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுங்க. அரிசி மாவு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றினா அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க. 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சிருங்க. இது மாதிரி இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும். பாவுலாம் எடுக்க வேணாம், நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம மெக்ரோனி எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலருங்க. அதை கட்டியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, உதிரி உதிரி ஆகிடும் இதில் கலந்தா. இப்போ தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கலரிடுங்க. இப்போ பச்சரிசி மாவு அவிச்சி வச்சுருந்தோம். அந்த பச்சரிசி மாவு எடுத்து இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கலரிட்டு இறக்கிடுங்க. இது சூடாக இருக்கும். ஆறுன பிறகு உருண்டை பிடிக்கலாம். இப்போயே பிடிச்சின்னு வச்சுக்க, ரொம்ப சூடாக இருக்குது, கையில் பிடிக்க முடியாது. ஆறட்டும். ஆறின பிறகு உருண்டை பிடிச்சி வைக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. அது எப்படி உருண்டை பிடிக்குதுன்னு காமிக்கிறேன். இவருக்கு இதை மாதிரி எடுத்து கையில் நெய் தடவிக்குங்க. நெய் தடவிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் அழகாக வரும். நான் இப்போ நெய் தடவலை, நெய் தடவி காமிக்கிறேன் பாருங்கள். கையில் ஒட்டாமல் வரும் நெய் தடவுனா. இதை மாதிரி பிடிச்சி கொழுக்கட்டை அமுக்கி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அமுக்கி இதை மாதிரி கொழுக்கட்டை வச்சுருங்க. அவ்வளோதான். உருண்டையும் சேர்த்து உருண்டை பாருங்கள். உருண்டையும் இதே மாதிரி பிடிச்சி உருண்டை வச்சுக்கலாம். நெய் தடவிட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், நெய் தடவுன பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அது நெய் தடவாமல் சும்மா உங்களுக்கு பிடிச்சி காமிச்சேன். கையில் லைட்டாக நெய் தடவிட்டு இதை மாதிரி பிடிச்சிங்கன்னா உருண்டை அழகாக வந்துடும். இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் அவிச்சிடலாம். எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரம் எடுத்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு வச்சு எல்லாத்தையும் எடுத்து அதில் அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும். 10 நிமிஷம், அவ்வளோதான், வெந்துருச்சு. மெக்ரோனி கொழுக்கட்டை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். சாப்பிட ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொழுக்கட்டை வித்தியாசமாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். நம்ம வீட்டிலே இந்த பொருள் வச்சுருப்போம். டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிடலாம். மெக்ரோனி கொழுக்கட்டை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.